வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பற்றி தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் இருந்திருக்கு, ஹிந்திலலாம் இருந்திருக்கு, தமிழ் இல்லையே. நிறைய பேருக்கு வந்து தமிழ் இருந்தால் ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா? அதனால் ஃப்ளிப்கார்ட் ஒரு புது அப்டேட்டில் இப்போ தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்குவேஜில் போனீங்கன்னா தமிழாக மாற்றிக்கலாம். வாட்ஸ்அப் இந்தியாவில் 400 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஜியோ, ஃபேஸ்புக் எல்லாம் வந்து லிங்க் ஆகி இப்போ ஜியோ மார்ட்டில் வாட்ஸ்அப் பே மூலமாக தான் பே பண்ண போகிறாங்க. இந்தியாவில் இப்போ வாட்ஸ்அப் தரப்புலேருந்து அவங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருந்தாங்க. குளோபல் ஃபின்டெக் விழான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க. அதில் இந்தியன் வாட்ஸ்அப்போட ஹெட் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ HDFC, ICC, கோட்டாக் இந்த பேங்க் கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் பே கொண்டு வர்றதுக்காக. நீங்கள் வாட்ஸ்அப் பே வந்துருச்சுன்னா வாட்ஸ்அப் பேலேருந்தே லோன் வாங்கிக்கலாம், இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய வசதிகள் கொண்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட், இப்போ எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு எல்லாமே தேவைப்படுது. பசங்களுக்கெல்லாம் விலை முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ கம்மியான விலையில் தரமான லேப்டாப்பு, தரமான ஃபோன் வாங்கணும்னா உங்களுக்கான நியூஸ் தான் இது. ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் அவங்களுடைய பிக் சேவிங் டே, பிக் பில்லியன் டே சேல் கொண்டு வர போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா பிக் சேவிங் டே சேலும், அமேசான் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் டே சேல். அமேசான் பிரைம் டே சேல் வந்து அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தாங்க. நீங்கள் அமேசான் பிரைம் மெம்பராக இல்லைன்னா நீங்கள் பணம் கட்டி அமேசான் பிரைம் மெம்பர் ஆகிட்டுக்கு அப்புறம் தான் அந்த சேலில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். August 7 to 8 வருது. நல்ல ஆஃபர்ஸ் தான். ஒன்லி மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அண்டு லேப்டாப்ஸ், டிவிஸ் இதுக்கு மட்டும்தான். மற்ற விஷயத்துக்குலாம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்காங்க, அதான் தேவைப்படுதுங்கிறதால அது கொண்டு வர போகிறாங்க. HDFC கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். அமேசான் பே மூலமாக யூஸ் பண்ணிங்கன்னா 2000 ருபீஸ். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் அமேசான் பேயில் போய். நிறைய பேருக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் பட்டு விலை ஹெவி தான். இப்போது இந்தியாவில் ஐஃபோனோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வரப்போகுது. அதுவும் எங்கே? தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஆமாங்க, கூடிய சீக்கிரத்தில் ஐஃபோன் எல்லாம் கம்மி விலையில். பார்த்தீங்கன்னா நம்பாலை பற்றி தாங்க, அதான் அம்பானியை பற்றி தான். ஏன்டா ஃபிஃப்த் நியூஸை சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் டிரைவர்னு கேட்டால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் அம்பானி 5வது இடத்தை பிடிச்சிருக்காருங்க. ஆமாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக குவிஞ்சு அவரோட ஷேர் ப்ரைஸ் எகிரி அவரோட நெட் ஒர்த்து ஹெவியாக போயிடுச்சு. அப்போ அவருக்கு மேலே யாரா 4 பேர் இருக்கா அப்படின்னா தெரியாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அமேசான் நம்ம ஜெஃப் பெசோஸ் தான் இருக்கார். அவருடைய நெட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 13.8 lakh crore. செகண்ட் பில்கேட்ஸ் இருக்காரு 8.43 lakh crore. தேர்டு பெர்னார்ட் அர்னால்ட் அண்ட் ஃபேமிலி 8.38 crore தேர்ட் பிளேஸ். ஃபோர்த்து நம்ம ஃபேஸ்புக் தலைவன் மார்க் ஜுகன்பர்க் 6.6 lakh crore அவர் ஃபோர்த் பிளேஸில் இருக்கார். இப்போ ஃபிஃப்த்து பிளேஸில் நம்பால் வாரன் பஃபெட்டையும் டெஸ்லாவையும் அடித்து நொறுக்கிட்டு நம்பால் ஃபிஃப்த்து பிளேஸில் வந்துட்டாருங்க. எவ்வளோ நெட் ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா 5.572 lakh crore. இன்னும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்பாலுக்கும் ஃபேஸ்புக் தலைவனுக்கும். அடிச்சு நொறுக்கிடுவார் போகிற வேகத்தை பார்த்து. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.